Hi, புது வீடியோல உங்களை பார்க்கல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உம்மை நம்பி வந்து அந்த சாங்கோட இன்ட்ரோ வரைக்கும் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து அதில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக சேமாக அந்த மாதிரி நான் கொண்டு வரல. ஸோ அதில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கிறேன். அதில் என்ன வருதோ மேக்ஸிமம் அதில் வர மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் வாசிக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது வாசிக்கலாம். ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷீட் மியூசிக் வச்சு ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஷீட் மியூசிக் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் அந்த லிங்க் மூலமாக போய் எடுக்க முடியாட்டி ஸ்க்ரீனில் வர என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா 135 BPM கிட்ட வருது. ஸோ நீங்கள் மெட்ரோனோம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஃபோனில் ஆப் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா 135 BPM செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு 4/4 டைமிங்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா சாங் 4/4 டைமிங்கில் தான் வரப்போகுது. ஸோ 4/4 டைமிங் வச்சுட்டு இப்போ நீங்கள் சாங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 8 பார்ஸாக அதை பார்க்க போகிறோம். சில பார்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட்டுமே ரெஸ்ட் வருது. ஸோ அந்த ரெஸ்ட்டு சிம்பிள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கவுண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே வாசிக்க போகிறதில்ல. ஸோ குவார்டர் நோட் வெயிட் இருக்கிறதுனால அங்கே வந்து குவார்டர் நோட் ரெஸ்ட்டு சிம்பிள் அதை போட்டிருக்கிறோம். 8th நோட் ரெஸ்ட்டு வேறு மாதிரி வரும். ஸோ ரெஸ்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, நார்மல் ரெஸ்ட் வார்த்தை என்ன மீனிங்கோ அதான். ஸோ அந்த பார்ஸில் வந்து அந்த கவுண்ட்டில் நம்ம எதுவும் வாசிக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு 4 கவுண்ட்டுமே நம்ம எதுவும் வாசிக்க போகிறதில்ல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2ன்னு ஒன்று போட்டிருக்கு. அந்த சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார் இருக்கோ அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அது வெறும் பர்சன்டேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பார் மட்டும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் போட்டு பக்கத்தில் 2 போட்டுருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பார் இருந்துச்சோ அதை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 பார் வரைக்கும் எப்படி வரும்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ 3 பார் வருது. ஆனால் அது ஃபஸ்ட்டு ஒரு பாரை செப்பரேட்டாக போட்டு அடுத்து பர்சன்ட் போட்டு 2 போட்டு அடுத்து போட்டிருக்கிறேன். அதே தான், சேம் ரிப்பீட் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கிறது, அந்த ரெஸ்ட்டு தான் திருப்பியும் அடுத்து நெக்ஸ்ட் 2 பார்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th பார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கவுண்ட் ரெஸ்ட் வருது, 3rd கவுண்ட்டில் ஐட்டாம், 4th கவுண்ட்டில் மிட்டாம். ஸோ 1 2 ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 4 பார் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு 3 பாருமே ரெஸ்ட்டு, ஃபஸ்ட் பார் ரெஸ்ட்டு, அந்த பர்சன்ட் போட்டு 2 போட்டனால அடுத்த 2 பாருமே அப்படியே ரிப்பீட். ஸோ அதே முன்னாடி இருக்கிற பார் தான் ரிப்பீட். 4th பாரில் வந்து ஃபஸ்ட்டு 2 கவுண்ட் ரெஸ்ட்டு, 3rd and 4th ஐட்டம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 5th பார் பார்க்கலாம். ஸோ 5th பார் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரம் ஸ்னார் பேஸ் வருது. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். மற்றபடி இந்த ட்ரம் நொட்டேஷன்ஸ் உங்களுக்கு புரியாட்டி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அவுட் டு ரீட். அதில் ரொம்ப பேசிக்கானது போட்டிருப்பேன். பேஸ் ட்ரம் எங்கே வரும், ஸ்னார் ட்ரம் எங்கே வரும், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக போட்டிருப்பேன். ஸோ அதில் நம்ம இந்த ரெஸ்ட்டு இந்த பர்சன்ட்லாம் அதில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம போக கற்றுப்போம். ஸோ அந்தந்த வீடியோக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கற்றுக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அந்த நொட்டேஷன்ஸ் புரிஞ்சுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5th பார் பாருங்கள், பேஸ் ஸ்னார் பேஸ். ஸோ ஸ்லோவாக வாசித்தோன்னா இவ்வளோ தான் 5th பார், பேஸ் ஸ்னார் பேஸ். அதே சேம் இதுதான் நெக்ஸ்ட் 2 பார்ஸ்க்கு ரிப்பீட் ஆக போகுது. 6th பார் 7th பார் சேம் அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ நம்ம 5 6 7 இப்போ சேர்ந்து வாசம்னா இப்படி வரும். நீங்கள் இந்த சாங் நல்லா டீப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்னார் ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த 2nd கவுண்ட்டில் அந்த ஸ்னார் போட்டிருக்கிறேன். அந்த பீட் உங்களுக்கு வரும். ஸோ சாங் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 6 7 வந்துருச்சு. 8th பார் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்னார் ஐட்டாம் ஸ்னார் மிட்டாம் ஸ்னார். ஸோ 1 2 3 and 4 and. ஸோ 3rd கவுண்ட் 4th கவுண்ட்டில் மட்டும் 8th நோட் வருது. ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுமே குவார்டர் நோட் வருது. ஸோ ஸ்டிக் ஹேண்ட் பட்டன் வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்டு தான் இப்படி போகணுன்னு இல்லை லெஃப்ட் ஹேண்டு தான் இப்படி போகணுன்னு இல்லை. ஸோ அங்கே எப்படி ஈஸியாக இருக்கோ மாற்றிக்கலாம். மற்றபடி எந்த ஹேண்ட் நீங்கள் லீட் வச்சுக்கிறீங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நான் அந்த ஐட்டம் மிட்டம் ஃப்ளோ டம் சேர்த்து ஒரு ஃபில் வாசிக்கிறேன்னா
இப்படி போகலாம், இல்லாட்டி ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டிக்கிங் பேட்டர்ன் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ரைட் லெஃப்ட் ஹேண்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த பார் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்னேர், ரைட் டாம் ஸ்னேர், மிட் டாம் ஸ்னேர். ஸோ 1 2 ஓகே, அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியானது, அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே பேஸ் ட்ரம் தான் வரப்போகுது. ஸோ 4 கவுண்ட்டுமே பேஸ் ட்ரம். இவ்வளோதான். ஸோ அதே தான் அடுத்த 5 பாருக்குமே அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 16th நோட் வருது. ஸோ 1 ஏண்டா, 2 ஏண்டா, 3 ஏண்டா, 4 ஏண்டா, எல்லாமே ஸ்னார் ட்ரம்மில். ஆனால் கீழே ஒரு சிம்பிள் பார்த்துக்கலாம், அது பேர் வந்து கிறிஸ்டண்டோ சொல்லுவாங்க. ஸோ வால்யூம் கம்மியிலேருந்து ஜாஸ்தி வால்யூமுக்கு நம்ம வாசிக்கணும். ஸோ ரிதம் பேட்லேயே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரம்ஸ்னா தான் ட்ரை பண்ணணும் இல்லை, ரிதம் பேட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிதம் பேடில் கொஞ்சம் அந்த கிறிஸ்டண்டோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னால கஷ்டமாக இருக்கும். ஸோ மேனுவல் ட்ரம்ஸில் நீங்கள் ஈஸியாக வாசிக்கலாம். ஸோ இப்போ நான் வாசிக்க காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோதான். ஸோ நீங்கள் சாங் கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த ஸ்னேர் அப்படியே வால்யூம் லோவிலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டீப்பாக கேட்டு பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே தான் திருப்பி அடுத்த பாருக்கு தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து நம்ம எவ்வளோ கம்மி வால்யூம்லேருந்து வாசிக்கிறோமோ அந்த அளவுலேருந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு பார்லேருந்து 16th நோட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டில் திருப்பி இன்னொரு 16 வருது. ஸோ மொத்தம் 30 to 16th நோட் வாசிக்க போகிறோம் அந்த டைம் கேப்பில். ஸோ 1 2 3 4 இந்த டைம் கேப்புக்குள்ளே 4 16th நோட்டு. அடுத்த பாரில் திருப்பி அதே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் ரொம்ப கம்மியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். திருப்பி ஒரு வாசிக்கிறேன். ஒன் and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ இவ்வளோ தான் இந்த சாங்கோட இன்ட்ரோவில் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஒரு வாசி பார்ப்போம். 135 கவுண்டில் வச்சு வாசி பாருங்கள். ஸோ ஸ்லோவாக வாசி ட்ரை பண்ணுங்கள், அப்புறமா ஸ்பீட் எடுங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா ஸ்லோவாக வாசி பார்ப்போம். ஃபஸ்ட் பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்துருந்தீங்கன்னா கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரம்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம், ரிதம் பேட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். இப்போ ஓகே, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் தான் இது. லாஸ்ட் 16th நோட் போகும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம 4 குவார்ட்டர் நோட்டுக்குள்ளேயே நம்ம அத்தனை 16th நோட் வாசிக்க போகிறோம். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக் தான், நார்மல் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் தான். நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருந்ததுன்னா அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் வால்யூம் போகணும், மாதிரி போகணும். ஸோ வால்யூம் கம்மியிலேருந்து வால்யூம் ஜாஸ்தியாக வாசிக்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எந்த ஐடியாஸ் இருந்துச்சுன்னா வேறு எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கனாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புது டாபிக் நான் பார்க்குறேன். பாய்.